வீடியோ எடிட் பண்ணுறதுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டிருக்கீங்களா? அப்போ இந்த வீடியோ உங்களுக்கு தான். ஸோ நீங்கள் என்ன மனசில் நினைக்கிறீங்களோ, உங்களுக்கு எந்த ஒரு வீடியோ எடிட்டிங் டூலும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்க வேண்டியதில்லை. இந்த ஏஐ டூலில் நீங்கள் ஜஸ்ட் நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதை உங்களுக்கு கொடுத்துட்டீங்கன்னாவே போதும். அதுவே எடிட் பண்ணி ஒரு வீடியோவை மேக் பண்ணி கொடுத்துரும். ஸோ அது எப்படிங்கிறத ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்கள் வெப் ப்ரௌசரில் lumen5.com அப்படின்னு கொடுத்து என்டர் பண்ணிட்டு இந்த வெப்சைட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கோங்க. இதுதான் இந்த வெப்சைட்டோட ஹோம் பேஜ் டேஷ்போர்ட். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ப்ளஸ் ஐகான் இருக்கும், நியூ வீடியோ. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இதில் தான் நம்ம என்ன பண்ணுறோம்னா ஒரு ஸ்கிரிப்டை கொடுத்து அதை எப்படி வீடியோவோ அது மாற்றி கொடுக்குது இந்த ஏஐ டூல் அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இதை ஃபர்ஸ்ட் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த ப்ளஸ் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. ஸோ கிளிக் பண்ண உடனே உங்களுக்கு சூஸ் அ டெம்ப்ளேட்னு கேட்கும். ஸோ உங்கள் வீடியோ எந்த டெம்ப்ளேட்டில் வேணும், எந்த டிசைனில் வேணும்னு கேட்கும். ஸோ இதில் நீங்கள் நிறைய டெம்ப்ளேட்ஸ் இருக்குது, இதை வேணால் சூஸ் பண்ணிக்கலாம். நான் ஃபஸ்ட்டாக இருக்கிறத நான் எடுத்துக்கிறேன், இந்த ஆரிஜின் இருக்கிறத. ஸோ கிளிக் பண்ணுறேன். ஸோ கிளிக் பண்ணிட்டு இதோட ஃபார்மேட்ஸ் கேட்கும். 16:9, 1:1, 9:16 அப்படிங்கிற மாதிரி கேட்கும். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் நார்மல் வீடியோக்கா இல்லை ரீல்ஸ்க்கா ஷார்ட்ஸ்க்கா அந்த மாதிரி எந்த ஒரு டைமென்ஷனுக்கு நமக்கு வேணுமோ அதை நம்ம சூஸ் பண்ணிக்கலாம். நான் இங்கே சூஸ் பண்ண போகிறது 16:9. ஸோ அதை நான் சூஸ் பண்ணி யூஸ் திஸ் டெம்ப்ளேட்னு கொடுத்துக்கிறேன். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இதில் வாட் வில் யுவர் வீடியோ பி அபவுட் அப்படி கேட்குறாங்க. ஸோ இது எதை பற்றியான வீடியோ அப்படிங்கிறத நாங்கள் கேட்குறாங்க. ஸோ ஜஸ்ட் நீங்கள் ஒரு டைட்டில் கொடுத்துக்குங்க. ஃபார் எக்ஸாம்பிள் நான் இங்கே கொடுக்க போகிறது டீப் ஃபாரஸ்ட் த்ரில் அப்படின்னு நான் கொடுக்குறேன். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இந்த ஸ்கிரிப்டுக்கு ஒரு 3 லைனில் ஒரு ஸ்கிரிப்டை கேட்குறாங்க. மினிமம் 3 லைன் வேணும். நீங்கள் எவ்வளோ வேணால் கொடுத்துக்கலாம். நான் 3 லைன் அவங்க கேட்குறாங்க மினிமம். ஸோ நான் மினிமமாக ஒரு 3 லைன் அதில் கொடுக்க போகிறேன். டைப் பண்ணிட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா ஒருத்தர் ஒரு டீப் ஃபாரஸ்ட்குள்ளே நடந்து போகிறாரு. போகும்போது ஒரு பெரிய ஒரு பாம்புன்னா அவர் பார்க்குறாரு. அது அவரை கடிக்க வர மாதிரி அவர் பார்க்குறாரு. ஸோ அந்த டைமில் அவர் கையில் ஒரு குச்சி இருந்திருக்கு. அந்த குச்சியை வச்சு அந்த பாம்பை அடிச்சு கொண்டுறாரு. ஸோ இதுதான் ஒரு ஸ்கிரிப்ட் நம்ம கொடுத்துருக்கோம், டெக்ஸ்ட் கொடுத்துருக்கோம். இதை எப்படி வீடியோவா இது கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா கம்போஸ் ஸ்கிரிப்ட்னு ஒன்று கான்செப்ட் இருக்கும். அதாவது நீங்க கொடுத்துருக்க ஸ்கிரிப்டவே நீங்க என்ன டெக்ஸ்ட் கொடுத்துருக்கீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் பெட்டரா ஃபைன் டியூன் பண்ணி இது நீங்க கம்போஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அந்த ஏஐ ஏஐ ப்ரோக்ராம் இன்னும் கொஞ்சம் பெட்டரா கொடுக்கும். ஸோ நீங்க இங்க கம்போஸ் ஸ்கிரிப்ட் கொடுத்தீங்கன்னா அது பார்த்தீங்கன்னா இன்னும் கம்போஸ் பண்ணி இன்னும் பெட்டர் வேல கொடுக்கும். ஸோ தட் உங்களுடைய அவுட்புட் வர்ற வீடியோ இன்னும் பெட்டரா நல்ல வீடியோவா உங்களுக்கு வரும். ஸோ இது பார்த்தீங்கன்னா இன்ட்ரோடக்ஷன், என்ட்ரிங் டு தி ஃபாரஸ்ட், என்கவுண்டர் வித் தி ஸ்னேக் அப்படிங்கிற மாதிரி நிறைய ஒரு டைட்டிலில் அது பெருசாக கொடுத்துருக்கு. ஸோ அகைன் நீ கண்டினியூ கொடுத்துருங்க. இது கண்டினியூ கொடுத்த உடனே ஸோ ஃபைனல் ஸ்டெப் என்னன்னு பார்த்தீங்கன்னா அது அப்படியே வீடியோவாக கன்வெர்ட் ஆகிடும். ஸோ கன்வெர்ட் டு வீடியோ கொடுத்துருங்க. ஸோ கன்வெர்ட் டு வீடியோ கொடுத்த உடனே இது அந்த வீடியோவை கன்வெர்ட் ஆகிறதுக்கு ஒரு 30 to 40 செகண்ட்ஸ் ஆகும். ஆனதுக்கப்புறம் ப்ரிவ்யூ வரும். அந்த ப்ரிவ்யூ கொடுத்து பார்த்துட்டு நீங்கள் அது ஓகே, இந்த இது பார்த்தீங்கன்னா ஓகே அப்படின்னா ஓகே நீங்கள் டவுன்லோட் பண்ணிக்கலாம். இன்கேஸ் அதில் ஏதாவது ஒரு இடத்துல நீங்கள் சேஞ்ச் பண்ணணும்னா மேனுவலாகவும் நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே, இப்போ நம்மளுடைய வீடியோ ரெடி ஆயிடுச்சு. இதில் ப்ரிவ்யூங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும், அதை கிளிக் பண்ணுங்க. கிளிக் பண்ணீங்கன்னா இந்த வீடியோவோட ப்ரிவ்யூ உங்களுக்கு வரும் வித் மியூசிக்ஸ் அண்ட் வீடியோ எல்லாமே அதில் வந்துடும். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாக் டெக் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.